சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். தமிழ் தேசியத்தோட மூடு விழா நடந்து முடிஞ்சிருக்கு. சீமானோட ஆடியோ நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. சீமான் கொடுத்த மெசேஜ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா சீமானோட தம்பிகளுக்கு தான் அந்த மெசேஜ். இனிமேல் என்ன நம்பாதீங்க. தமிழ் தேசியம் 16 வருஷம் தூக்கி சுத்தியாச்சு. தமிழ் தேசியத்தினால வந்த காசெல்லாம் இப்ப வரது நின்றுச்சு. இனிமேல் என்னால தமிழ் தேசியத்தை தூக்கி சுத்த முடியாது. இப்ப என் வழி தனி வழி, நான் ரூட்டை மாத்துறேன்னு சொல்லி இப்ப ரூட்டை மாத்திருக்கேன். அப்படி அதுக்கு தான் சொல்றேன். அப்படி நயினார் நாகேந்திரன் ஏடிஎம்கேல இருந்து வெளியில போய் பிஜேபியில சேர்ந்து இன்னைக்கு மாநில தலைவர் ஆயிட்டாரு. அதே மாதிரி சரத்குமார் சொந்த கட்சியை நைட்டோட நைட்டு அடமானம் வச்சு ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கி அவரு இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அண்ணனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். 16 வருஷம் அண்ணன் பின்னாடி சுத்தி அண்ணனுக்காக போய் அண்ணனுக்காக காசை கொடுத்து இவ்வளவும் செஞ்ச நீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை எல்லாம் நடு ரோட்ல விட்டுட்டு போற. அப்படி இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திரள் நிதி பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. திரள் நிதி முதல்ல தேவைக்கு மேல வந்துட்டு இருந்தது. இப்ப தேவைக்கே வரதில்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தெளிவாயிட்டாங்க. நான் இப்ப பாரிஸ்ல இருக்கேன். இங்க பாரிஸ்ல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஈழத்தமிழர்களோட பழகிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட தெளிவாயிட்டாங்க. தயவு செய்து சொல்றேன் தம்பிகளா, இதோட சீமான் பின்னாடி போறதை நிறுத்திடுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறான்.